நடிகர் சிம்புவோட பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய அப்கமிங்கான 3 படங்கள்ல இருந்து அஃபிஷியல் அப்டேட்ஸ் வெளியாகியிருக்கு. நடிகர் சிம்புவோட 49வது மூவியோட அஃபிஷியல் அப்டேட்ஸ் யார் இயக்குறாங்கன்னு அறிவிச்சிருக்காங்க. டவுன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ராம்குமாரோட இயக்கத்தில் இந்த படம் 2025லே ரிலீஸ் பண்ண போகிறதா அறிவித்து ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிம்பு அவர்கள் இந்த படத்தில் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிருக்காரு. அதுவும் முக்கியமாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தை பார்க்கிங் போன்ற படங்களை இயக்கிய டைரக்டர் ராம்குமார் அவர்கள் இந்த படத்தை இயக்கிறாரு. இப்போது எஸ்டிஆரோட 49வது மூவியோட அஃபிஷியல் அப்டேட்ஸ் வெளியாகிருக்கு. சிம்புவோட 50வது மூவி டைரக்டர் தேசிங்கு பெரியசாமியோட இயக்கத்தில் சிம்பு அவர்களே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் ஒரு மிகப்பெரிய பீரியாடிக் படமாக இந்த படம் இருக்கும். இதுக்கு முன்னாடி ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தாங்க. இப்போது இந்த படத்துக்கு சிம்பு அவர்களே ப்ரொடியூஸ் பண்ணுறதா போஸ்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிம்புவோட நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் தக் லைஃப். தக் லைஃப் படம் மணிரத்னமோட இயக்கத்தில் ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. ஜூன் 5 படம் ரிலீஸ் ஆகுது. சிம்பு அவர்களுக்கு இந்த படம் தான் அடுத்ததாக ரிலீஸ் ஆகும். மற்றும் நடிகர் சிம்புவோட 51வது படம் டைரக்டர் அஸ்வந்த் மாரிமுத்துவோட இயக்கத்தில் 2026ல் ரிலீஸ் ஆகிறதா அறிவிச்சு இப்போ ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் டைட்டிலோட வெளியிட்டிருக்காங்க. டைட்டில் காட் ஆஃப் லவ். படம் 2026ல் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதா இந்த போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. நடிகர் சிம்புவோட அப்கமிங்கான லைனப்ஸ் தக் லைஃப் எஸ்டிஆரோட 49வது மூவி டைரக்டர் ராம்குமாரோட இயக்கத்திலையும், எஸ்டிஆரோட 50வது மூவி தேசிங்கு பெரியசாமியோட இயக்கத்திலையும், 51வது மூவி காட் ஆஃப் லவ்ன்ற டைட்டிலில் அஸ்வந்த் மாரிமுத்தோட இயக்கத்திலும் நடிக்கிறதா இருக்காரு. இதெல்லாம் நடிகர் சிம்புவோட லைனப்ஸ். இதில் 2025லேயே தக் லைஃப் மற்றும் சிம்புவோட 49வது மூவி ரிலீஸ் ஆகும்னு அறிவிச்சிருக்காங்க. இப்போது நடிகர் சிம்புவோட பிறந்தநாளை முன்னிட்டு இந்த படங்கள்ல இருந்து அஃபிஷியல் அப்டேட்ஸ் வெளியிட்டிருக்காங்க. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் சென்சார் ஆகியிருக்கு. படம் பிப்ரவரி 21 ரிலீஸ் ஆகுது. இந்த படம் டைரக்டர் தனுஷோட இயக்கத்தில் ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடந்துட்டு வந்திருந்தது. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் 2 minutes 24 secondsக்கு வெளியாக போகிறதா நியூஸ் வந்திருக்கு. நடிகர் மணிகண்டன் நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன குடும்பஸ்தன் படம் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் 20 கோடிக்கு மேலே வசூலாகி இப்போது 10 நாட்களுக்கு மேலே தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகுது. கண்ணப்பான்ற சவுத் இந்தியாவோட பிக் பட்ஜெட் பேன் இண்டியா மூவி ஏப்ரல் 2025 ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போது இந்த படத்துலேருந்து பிரபாஸோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. ருத்ரான்ற கதாபாத்திரத்தில் பிரபாஸ் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. படம் ஏப்ரல் 25 இந்த வருடமே ரிலீஸ் ஆகுது. நடிகர் விஷ்ணு விஷால் அவர்களே ப்ரொடியூஸ் பண்ணி நடிச்சிட்டு வந்திருந்த ஆரியன் படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட்டிங்ஸ் எடுத்து முடிச்சுட்டு தான் இன்றைக்கி அஃபிஷியலாக படக்குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க. இந்த படத்தில் செல்வராகவன், வாணி போஜன்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட்டிங்ஸ் எடுத்து முடிச்சுட்டு தான் படக்குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க. சாம் சிஎஸோட மியூசிக்கில் சாரதா ஸ்ரீநாத் அவர்களும் இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. நடிகர் வைபவ் நடிப்பில் அடுத்த படம் ஆலம்பனா. படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடிச்சு ஏற்கனவே ரிலீஸ் தேதியெலாம் அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் சொன்ன தேதியில் ரிலீஸ் ஆகலை. இப்போது படம் அஃபிஷியலாக புது ரிலீஸ் தேதி மார்ச் 7 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. படம் ஃபேண்டசி படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த படம் மார்ச் 7 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் துல்கர் சல்மான் அவர்கள் ஹீரோவாக நடிக்கும் காந்தா படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டு படம் இப்போதைக்கு தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. படத்தில் துல்கர் சல்மான், சமுத்திரகனி, ராணா ரகுபதிலாம் நடிச்சிருக்காங்க. படம் இந்த 2025 ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடிச்சு படம் இப்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளில் இருக்குது.